கிச்சன் டூர். என்னதான் நம்மளோட கிச்சன் நம்ம ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாலும், நமக்கு எப்பவுமே அத பெட்டர் பண்ணணும் அப்படின்னு தான் தோணிட்டே இருக்கும். அந்த விதத்தில தான் நம்ம கிச்சன் டூர் இந்த மாதிரி கிச்சன் ஹேக்ஸ் விஷயங்கள தேடி தேடி பார்க்குறது உண்டு. அப்படி தான் நீங்க இந்த சேனல பார்த்துருக்கவும் சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து சில சிஸ்டம்ஸ் தட் ஒர்க்ஸ் ஃபார் மீ அத தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். நோ மேட்டர் ஹவ் பிக் ஆர் ஸ்மால் நம்மளோட கிச்சன் இருந்தாலும், அதில ஒர்க் ஈஸியா முடியறதுக்கு நமக்கு சிஸ்டம்ஸ் தேவைப்படும். லைக் திஸ் ஒன். இந்த இடத்துல காஃபி, பிஸ்கெட், ஸ்நாக்ஸ், அப்புறம் கப்ஸ், வாட்டர் ஹீட்டர் இது எல்லாமே ஒரே இடத்துல வச்சிருக்கனால, என்ன தவிர இந்த கிச்சன்ல யாருனாலும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காஃபி, டீ, ஸ்நாக்ஸ்ன்னு எடுத்துட்டு போயிடலாம். திஸ் இஸ் சம்திங் தட் ஐ பர்பஸ்ஃபுல்லி கெப்ட் பிகாஸ் அவங்க எல்லா இடத்துலையும் அத திங்ஸை தேடி ஒலப்புறப்பயோ, இல்லை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்குறப்பயோ, அந்த காஃபி குடிக்கணுன்ற மூடே நமக்கு போயிடும். அதனால தான். சிமிலர்லி இந்த ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிற 2 கேபினட்ஸ் இதை பர்பஸ்ஃபுல்லாக தலையில் இடிக்காத மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடில் spices that we use rarely and இன்னொரு சைடில் spices that we use on a regular basis. ஸோ தட் 2 இதையுமே ஒரே டைமில் ஓப்பன் பண்ணி டபா டபான்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த செட்டப். நிறைய பேர் டெய்லி ஐட்டம்ஸை வந்து ஒரு பவுல்லையோ இல்லை கட்லரி ரேக் ஆர் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆஃப்டர் ட்ரைங் ஆல் தோஸ் ஹேங் பண்ணுறப்போ இருக்கிற வசதி வந்து எனக்கு அதிலலாம் இல்லை. ஸோ ஒரு ஹுக் போட்டு அதை ஹேங் பண்ணி திரும்பி அது உழுகிறதுக்கு இந்த மாதிரியான ஹேங்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்தது. ஒன் திங் தட் ஐ ரிக்ரெட் யூஸிங் அப்படின்னா இந்த கராஜ் தான். பெருசாக அதை நான் அதை யூஸ் பண்ணல. சும்மா ஒரு ஏஸ்தட்டிக் பர்பஸ்க்காக தான் அது இருக்குது. பட் ஹவவர் திங்ஸ் இன்சைட் இட் உங்களுக்கு ரிவ்யூ ஆர் எனிதிங் யூ நீட் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வுட் லவ் டு ஷேர் அபவுட் இட். திஸ் பிளேஸ் யூஸ் டு பி கிளட்டர்ட். பட் எப்போ நான் அந்த நைஃப் அண்ட் ஸ்பூன் ஹோல்டரை சேர்ந்து இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சனோ, எனக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ எம் அ விஷுவல் பர்சன். எனக்கு சுற்றி க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு வேலையே ஓடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கவுண்டரில் பெருசாக திங்ஸை வைக்கிறதில்ல. இந்த இடம் பேர் சோக்கிங் கவுண்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய டைம் ஏதாவது ஊற வைக்கணும்னு நினப்பேன், மறந்துடுவேன். ஆர் ஊற வச்சதை கரெக்ட் டைமுக்கு எடுக்க மறந்துடுவேன். அதனால இந்த ஸ்பேஸில் நம்ம தண்ணி பக்கத்துலேயே இருக்கிறனால, சிங்க் பக்கத்துலேயும் இருக்கிறனால வாஷ் பண்ணிக்கிறத அடிக்கடி இந்த பக்கம் வரப்போ நம்ம டெஃபினட்டாக அது கண்ணில் படும், ஞாபகமாகவும் இருக்கும். ஒன் மோர் சிஸ்டம் தட் எல்லாருக்கும் சூட்டபிளாக இருக்கிறது இந்த இடத்துல பிளேட்ஸ் வச்சுருக்கிறது. இனிஷியலி அது வந்து ஒரு அவனுக்காக இருந்துச்சு. ஸோ கை வாஷ் பண்ணிவிட்டு அந்த பிளேட் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற கவுண்டரில் இருக்க சாப்பாடு எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட போயிடுவாங்க. அகெயின் என்னோடய டிபெண்டன்சி ரொம்பவே குறைஞ்சிரும். லைக் ஐ செட், எப்போவுமே கிச்சன் வந்து நமக்கு ஒன் ஸ்டாப் பிளேஸாக இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி நம்ம கழுவி யூஸ் பண்ணுற பல்சஸ் எல்லாமே அந்த இதில் இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு அங்கே சிங்க்லேயே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேண்ட்ரி வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு டோர் மாதிரி காட்டுறேன். என்னதான் நாங்கள் இவ்வளோ பெரிய லாஃப்ட் வச்சுருந்தாலும் அதில் ஒன்றுமே கிடையாது. வை? பிகாஸ் ஐ டீக்ளட்டர்ட் லாட் ஆஃப் திங்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் 10 இயர்ஸ். எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த 12 இயர்ஸில் 10 வீடு மாறிட்டோம். அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸில் தான் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறோம். அண்ட் பர்பஸ்ஃபுல்லி சில யூசுவலாக இருக்கிற மாடுலர் ஐட்டம்ஸை நாங்கள் வைக்கவே இல்லை. லைக் த கட்லரி ரேக், புல் அவுட், ஆயில் புல் அவுட், விக்கர் பேஸ்கெட் ஒன்று மேலே இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நாங்கள் பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா, சின்ஸ் ஐ ஹேவ் மூவ்ட் 10 ஹவுசஸ், எனக்கு வருஷம் வருஷம் பேக் பண்ணி அன்பேக் பண்ணுறப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து அன்பேரபிளாக இருந்தது. அதனாலேயே நான் மினிமலிஸ்ட் ஆகிட்டேன். பீப்புள் ஹூ கம் டு மை ஹவுஸ் ஆக்சுவலி ஃபீல் சர்ப்ரைஸ்ட். இவ்வளோ தான் உங்கள் திங்ஸா அப்படின்னுவாங்க. சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு திங் வேணும் அப்படின்னா கூட வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் என்னமோ எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் இஸ் கீப்பிங் பீஸ் வித் எனக்கு அது கொடுக்குது. ஏன்னா நிறைய திங்ஸ் இல்லாதப்போ ஐ ஃபீல் மனதளவில் சாந்தமாக இருக்கிற மாதிரி ஐ ஃபீல். இட் அஃப்கோர்ஸ் வேரிஸ் ஃபார் பீப்புள் டு பீப்புள். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், there's nothing wrong in holding on things that you like. ஆக்சுவலி வாட் ஐம் ப்ரிப்பேரிங் டுடே இஸ் க்ரீன் தாய் கறி. இது வந்து யூஸ்வலாக சாப்பிட்றபோது ரைஸ் வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் டுடே ஐம் டூயிங் இட் வித் அ ட்விஸ்ட். எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் டிஷ் அது. மோஸ்ட்லி நாங்கள் ஃப்ரைடேஸ் அன்னைக்கு பண்ணுவோம். வி யூஸ்வலி டூ அ பாஸ்தா ஆர் இந்த மாதிரி. அண்ட் இதை மிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது கோகனட் மில்கோட இறக்கணுன்னா ஒரு மாதிரி ஒரு மைல்டு டேஸ்ட் இருக்கும்.
கிட்ஸ் ரியலி லவ் இட். அண்ட் நான் வந்து ட்விஸ்ட்டாக வந்து இந்த நூடுல்ஸோட சாப்பிட போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு தாய் கறி குவாஸ்வே ட்விஸ்ட் மாதிரி மிக்ஸ் மாதிரி வாட்டெவர் அதில் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பாயில்டு எக்கோட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஒரு நல்ல டேஸ்ட். எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ டோன்ட் நோ. பட் இஃப் யூ லைக் ஒரு தேங்காய் டேஸ்ட் இருக்கிறதுல உங்களுக்கு பிடிக்கும். கோக்னட் குருமா மாதிரி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இல்லாம லைக் பிளாண்டா, டேஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, தென் டெஃபினட்டா அத ட்ரை பண்ணி பாருங்க. யூ வில் லைக் இட். லாங் வீடியோஸ அடிக்கடி போடணும்னு நெனப்பேன். பட் எனக்கு டைம் சுத்தமா ஒர்க் ஆவாது. ஒரு ஏதாவது ஒரு காரணத்தால தள்ளி போயிட்டே இருக்கும். பட் நவ் தட் சம்மர் வெக்கேஷன் இருக்கிறனால, ஐ ஃபைண்ட் லாட் ஆஃப் டைம். அதனால வீக்லி 2 வீடியோஸ் போடலாம் அப்படின்றது தான் என்னோட இன்டென்ஷன். லெட்ஸ் see how far I am doing it. One will be on a Wednesday like today and இன்னொன்னு வந்து on a Saturday. மோஸ்ட்லி vlogs ஷேர் பண்றேன். அதர்வைஸ் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி டிப்ஸ் மாதிரி சேவிங் டிப்ஸு அது இது அந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஐ ரியலி நீட் யுவர் அட்வைஸ். ஐ ரியலி நீட் யுவர் ஃபீட்பேக்ஸ். ஏன்னா நான் லாங் வீடியோ ஆர் இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து எனக்கு ரொம்பவே புதுசு. அதுக்கு உங்களோட அ ஃபீட்பேக் அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அது எனக்கு வேணும். ரொம்ப முக்கியமா வேணும். பிகாஸ் ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டூ கிவ் சம்திங் தட் டசன்ட் ரிலேட் டு யூ. ஸோ ஐ ஹோப் யூ ஷேர் திஸ் வித் மீ. அதே மாதிரி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி ஷார்ட்ஸ் இருக்கு அண்ட் வீக்லி ஒன்ஸ் லாங் வீடியோ. பட் சம்மர்ல 2 டைம்ஸ் போடலாம் அப்படின்றது லைக் ஐ செட் பிஃபோர். எல்பிஜி தட்டுப்பாடு, இந்த கேஸ் பிரச்சனை இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஐ டிட் அ மேசிவ் ரீஸ்டாக். கொஞ்சம் கில்ட்டியா தான் இருந்தது. பட் ஸ்டில் நான் ரொம்ப நாளாவே திங்ஸ் எதுவுமே வாங்காம இருந்தேன். ஐ வென்ட் இன்டூ த நோ ஸ்பெண்ட் குரோசரி அந்த மாதிரி. நீங்க ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்ம குரோசரி தீர்ற வரைக்கும் வாங்குறதில்ல. தேவைப்பட்டா அப்பப்போ வாங்கிக்கிறது. ஸோ பேசிக்கலி என்னோட கிச்சன் வந்து மோஸ்ட்லி அந்த வாரத்துக்கு என்ன தேவையோ அவ்வளோதான் இருக்கும். பட் சடனா வந்து இந்த பேனிக் கிரியேட் ஆனோனே நானுமே பேனிக் ஆயிட்டேன். அதனால கொஞ்சம் ரீஸ்டாக் பண்ணேன். ஐ டிட்ன்ட் டூ மச். பட் கொஞ்சமா நான் வந்து ரீஸ்டாக் பண்ணேன். கிச்சன் வில் கெட் டர்ட்டி. நெறைய பேரு வந்து எப்படி கிச்சன நீட் அண்ட் கிளீன் பண்றீங்க? அப்படிலாம் கிடையாது. கிச்சன் டர்ட்டி ஆகத்தான் செய்யும். அதுக்காக தான் அந்த கிச்சனே இருக்கு. பட் ஹவ் ஃபார் வி ஆர் ஏபிள் டூ கிளீன் எவ்ரிதிங் அண்ட் பேக் டூ ரொட்டீன் எப்படி நம்ம செட் பண்றோம் அப்படின்றதுல தான் அந்த சிஸ்டம், அந்த வீட்டோட சிஸ்டம் இருக்கு. நான் வந்து இருந்த கிச்சன்ஸ்ல நான் மாடுலர் கிச்சன் தான் மேக்ஸிமம் இருக்கும். நெறைய கிச்சன்ல நான் சமைச்சிருக்கவே மாட்டேன். ஏன்னா மோஸ்ட்லி அந்த டைம் ட்ராவல் பண்ணிட்டே இருந்திருப்போம். ஒன் ஆஃப் த கிச்சன் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிறது, நாங்க மும்பைல இருந்தப்போ, ரொம்ப குட்டி குட்டி கிச்சன் அது. அதில வந்து ஸ்டாண்டே கிடையாது. அண்ட் அங்க ஒரு ஆளுக்கு மேல நிக்க முடியாது. பத்தாததுக்கு அங்க தண்ணி பிரச்சனையும் இருந்தது. அந்த கிச்சன் கதவ திறந்தா இன்னொருத்தவங்க கிச்சன் தெரியும். அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சம்ஹவ் ஆர் தி அதர் அந்த கிச்சன் ரொம்பவே குட்டி ஆக்சுவலி. ஐ காட் ரிமைண்டட் ஆஃப் இட் சடன்லி. அதனால தான் ஷேர் பண்றேன். உங்களோட ஃபேவரைட் கிச்சன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. திஸ் வீடியோ நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். பட் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இனிஷியலா இந்த மாதிரி ஒரு பேரலல் கிச்சனா தான் இருந்தது. அண்ட் தென் யூட்டிலிட்டி ஏரியாவோட இருக்கும். இதோட சைஸ் வந்து 10x12 அப்படின்ற ஒரு சைஸ்ல தான் எங்களோட கிச்சன். அதுக்கப்புறம் நாங்க வந்து யூட்டிலிட்டி ஏரியாவ ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு இருந்த வாலையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கிச்சனா மாத்திட்டோம். வால ரிமூவ் பண்றதுக்கு ரீசன் வந்து, அது எங்களுக்கு வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் வீட்ல குடுக்கும் அப்படின்றதுக்காக வால ரிமூவ் பண்ணோம். அந்த சைடு இருந்த மேடையுமே நாங்க ரிமூவ் பண்ணதுக்கு ரீசன், எங்களோட டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து அதில ஃபிட் ஆகல. ஸோ அகைன் நாங்க ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபிட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ப்ராசஸ்ல எங்களோட கருப்பு கிரானைட் உடைஞ்சிருச்சு. ஸோ அத காம்பன்சேட் பண்றதுக்கு இந்த கலர வந்து எங்களோட கான்ட்ராக்டர் குடுத்து எங்கள அ குஷிப்படுத்தினாரு. எனிவே திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ரியலி லைக் அண்ட் என்ஜாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. பை.